ஹாய் விவர்ஸ், நம்மளுடைய வசலுக்கு நிகழ்ச்சியில மூவி பத்தின அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு விஷஸ். இன்னைக்கு ரக்ஷா பந்தன். ஸோ நம்மளுடைய தம்பி, அண்ணன் எல்லாருக்குமே விஷ் பண்ணணும். ஸோ என்னுடைய சார்பாக ரக்ஷா பந்தனை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் மற்றும் பி ஸ்டுடியோ இவர்களுடைய தயாரிப்புல பாலா அவர்களோட இயக்கத்துல உருவாயிச்சுக்க படம் தான் வணங்கான். இதுல அருண் விஜய் மற்றும் ரோஷினி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாலா அவர்களோட இயக்கத்துல இந்த படம் உருவாகிறனால இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு U/A சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரகுல் பிரீத் சிங் சூப்பர்வான ஒரு காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த காஸ்டியூம்ல ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன்ல ரொம்பவே அழகா பார்பி டால் மாதிரி இருந்தாங்க. அது இப்போ உங்களுக்காக பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன்ஸ் உடைய தயாரிப்புல மகிழ் திருமணி இவர்களுடைய இயக்கத்துல அஜித் நடிக்கும் படம் தான் விடாமுயற்சி. விடாமுயற்சியில நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் ஒவ்வொரு போஸ்டர் ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நிகில் நாயர் அவர்களுடைய போஸ்டரையும் ரீசெண்டா வெளியிட்டு இருக்காங்க. இது சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சானியா மிர்சா ரீசெண்டா எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. தன்னோட ஃபேமிலியில ஹாப்பியா இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா கியூட் அண்ட் பிரிட்டியா இருந்தது. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். மெகா சூர்யா புரொடக்ஷன்ஸ் இவர்களுடைய தயாரிப்புல AM ரத்னா வழங்க கிறிஸ் ஜெகலமுடி மற்றும் AM ஜோதி இவர்களுடைய இயக்கத்துல உருவாயிச்சுக்க படம் தான் ஹரிஹர வீரமல்லு பார்ட் 1. இந்த படத்துல பவன் கல்யாண், நிதி அகர்வால் இவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. MM கீரவாணியோட இசையில இந்த படம் உருவாயிச்சுக்க 2024, அதாவது இந்த வருஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஷுமா கணக்லா பிரிண்டட் பேஸ்ல ஒரு சாரி வியர் பண்ணியிருந்தாங்க. அது சாரி அப்படின்னு சொல்றதோட ஆஃப் சாரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பேட்டர்ன்ல தான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். தனுஷ் மற்றும் கோமல் சர்மா இவர்களுடைய நடிப்புல மணிவி நாயர் இவர்களுடைய இயக்கத்துல AR ரைகானாவுடைய குரல்ல எமில் முகமது இவர்களுடைய இசையில ஒரு ஆல்பம் சாங் உருவாயிச்சிருக்கு. அந்த ஆல்பம் சாங்கோடைய பேர் மாத்திக்கலாம் மாலை அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் தான். ஸோ இந்த பாடல் கூடிய சீக்கிரத்துல வெளியாக போறதா தகவலை வெளியிட்டிருக்காங்க. பிரணீதா சுபாஷ் ஒரு சுடிதார் பேஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன்ஸ்ல ஒரு காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த போட்டோ ஷூட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன்ல ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். வாசவி என்டர்பிரைசஸ் உடைய தயாரிப்புல AP அர்ஜுன் அவர்களுடைய டைரக்ஷன்ல அர்ஜுன் சர்ஜாவுடைய கதையை மையமா கொண்டு உருவாகிற கன்னட படம் தான் மார்டின். இதுல துருவ சர்ஜா, வைபவி சாண்டில்யா முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. நம்ரதா கவுதா ஒரு சூப்பர்வான ஒரு பிங்க் கலர்ல ட்ரெடிஷனல் லுக்ல காஸ்டியூம் வியர் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெடிஷனல் லுக்ல அப்படியே அழகா அப்படியே மணப்பொண்ணு மாதிரி, குடும்ப பொண்ணு மாதிரி ரொம்பவே கியூட்டா இருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம்.
நற்கவி டாக்கீஸோடைய பேனர்ல சமத்துவமே நட்பு அப்படின்ற ஒரு படம் உருவாயிடுச்சுக்க. இது விவேக பாரதி அவர்களுடைய டைரக்ஷன்லயும் டைசன் ராஜ் இவர்களுடைய இசையிலையும் உருவாயிடுச்சுக்க. இந்த படத்துல யார் ஹீரோ ஹீரோயினி அப்படின்றத நாங்க கூடிய சீக்கிரத்துல வெளியிடுறோம் அப்படின்ட்டும் படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் மியா அவர்கள் காட்டன் பேஸ்ல ஒயிட் கலர்ல வந்து சாரி வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேட்சான பிங்க் கலர் பிளவுஸ் வியர் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். சந்தீஷ் நாராயணன் இவர்களுடைய தயாரிப்புல வினு வெங்கடேஷ் இவர்களுடைய இயக்கத்துல உருவாயிச்சுக்க படம் தான் உல்ஃபா. இதுல பிரபுதேவா, அஞ்சு சூரியன் இவர்களோடு சேர்ந்து மற்றும் பல கதாபாத்திரங்கள் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 2025 வருஷம் வந்து இந்த படத்தோடைய ரிலீஸ் வந்து நாங்க அறிவிக்கிறோம். அந்த அந்த வருஷம் வந்து கண்டிப்பா நாங்க ஒவ்வொரு அப்டேட்டா நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மூவி பத்தின அப்டேட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, புது புது மூவி கலெக்ஷன்ஸா கொண்டு வந்திருந்தனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். Until then, bye from வர்ஷினி.